குட் மார்னிங் டு ஆல். இன் கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 10க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ ஒரு வருஷமும் நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா டிசம்பர் 10ஆம் தேதி. இது எப்பயிலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா 1948லேருந்து இந்த டேவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூர்ல நடக்குது. ஸோ இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன்ஷிப் வந்து டிங் லிரின் அவங்க 2 பேரும் வந்து விளையாடுறாங்க. இத 12வது சுற்றில் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா, குகேஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. யார் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டிங் லிரின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. ஸோ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் தமிழகத்துக்கு ரூபாய் 2400 கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு. ஸோ அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி உறுதி செய்வதற்கு சமக்கர சிக்ஷா என்ற அனைவருக்கும் கல்வி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து மத்திய அரசு 60% பங்களிப்பும், மாநில அரசு 40% பங்களிப்பும் அப்படிங்கிறது செய்ய வேண்டும். இதில் தமிழ்நாடு பிரதமர் ஸ்ரீ PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தில் இணைய மறுத்துள்ளது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசின் கொள்கையான 2 மொழி கொள்கைக்கு பதிலாக 3 அதாவது மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டிய நிலை உருவாகும். அதனால வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்கல அப்படின்னா தமிழகத்துக்கு 2400 கோடி நிதி அப்படிங்கிறது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சோ இங்க அனைவருக்கும் கல்வி சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற அடிப்படையில படி மத்திய அரசு 60% பங்களிப்பும் மாநில அரசு 40% பங்களிப்பும் தர வேண்டும். ஆனா தமிழ்நாடு இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பிரதமர் ஸ்ரீ PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அவங்க இணையல. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையில பயன்படுத்துறோம். PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்துல இணைஞ்சோம் அப்படின்னா மும்மொழி கொள்கையை நம்ம கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுல அவங்க இணையாம இருக்காங்க. நீங்க இணைஞ்சாதான் தேசிய கல்விக் கொள்கையோட நிதியை வந்து 2400 கோடியை வந்து ஒதுக்கீடு செய்ய முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டசபையில ரூபாய் 3531 கோடிக்கு துணை பட்ஜெட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வருஷமும் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட் அப்படிங்கிற நம்ம தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பாராத நிதி தேவைப்படும் போது நம்மளோட தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா துணை பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் செய்வார். கரெக்டா? ஸோ தமிழக சட்டசபையில கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் வந்து ரூபாய் 3,48,288 கோடியே 72 லட்சம் மதிப்பீட்டில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது துணை பட்ஜெட்டாக நம்ம எவ்வளவு தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்கு. மேல இருக்கதே பார்த்துக்கோங்க. 3,531 கோடி துணை பட்ஜெட் வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. இதை தாக்கல் பண்ணது யாருன்னா நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தாக்கல் அப்படிங்கிறது பண்ணிருக்காரு. LICயின் பீமா சஹி யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ LIC நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பீமா சஹி அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல 10ல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணலாம் சேர்ந்துக்கலாம். இவங்க கம்பல்சரி 10ஆம் வகுப்புல வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருத்தல் அப்படிங்கிறது வேண்டும். நிதி அறிவு மற்றும் காப்பீட்டு விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அப்படிங்கிறது அளிக்கப்படும். அதுக்கப்புறம் அவர்கள் முகவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா நியமனம் அப்படிங்கிறது செய்யப்படுவாங்க. முதல் 3 ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையாக முதல் ஆண்டு 7,000 ரூபாயும், 2ஆம் ஆண்டு 6,000 ரூபாயாகும், 3ஆம் ஆண்டு 5,000 ரூபாயாகவும் என்னப்படும்னா வழங்கப்படும். டங்ஸ்டன் சுரங்கம் எங்க நடக்குதா சட்டசபையில டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதுல மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பட்டி கிராமத்தில் வந்து டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை வந்து இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க வழங்கியிருக்காங்க. இந்த பகுதியில வந்து அதிக அளவு குடைவரை கோயில்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், பஞ்ச பாண்டவர் படுக்கைகள் என வரலாற்று சின்னங்கள் என்ன இருக்குன்னா அதிகமா வந்து இருக்கு. மேலும் அரிய வகை உயிரினங்களோட வாழ்வாதாரங்களையும் இருப்பதால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணி வந்து தமிழ்நாட்டில் நடைபெறாது என முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கூறியிருக்காரு. ஸோ அப்ப இந்த டங்ஸ்டன் பணி எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா நாயக்கர்பட்டி கிராமத்துல வந்து டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைச்ச அந்த உரிமம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா குடைவரை கோயில், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், பஞ்சபாண்டவர் படுக்கைகள்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று சின்னங்கள் இருப்பதால் அந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைய விட மாட்டோம்னு சொல்லி தமிழக சட்டசபையில முதலமைச்சர் தெரியப்படுத்திருக்காரு. INS துஷில் அப்படிங்கிற போர்க்கப்பல் இந்திய கடற்கரையில சேர்ப்பு. ஸோ இந்திய கடற்கரையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா போக்குவரத்துக்காக மத்திய அரசு வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் INS துஷில் அப்படிங்கிற போர்க்கப்பல் வந்து நேற்று இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் கடற்கரை தளபதி தினேஷ் திரிபாதி கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா ரஷ்யாவில் உள்ள காலினி கிராண்ட் அப்படிங்கிற நகர்ல வந்து என்ன பண்ணா நடைபெற்றது.
ரிசர்வ் வங்கியோட புதிய கவர்னர். ரிசர்வ் வங்கியோட கவர்னராக சக்திகாந்த தாஸ் வந்து 2018ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு வரை கவர்னராக செயல்பட்டார். தற்போது 26வது கவர்னராக வருவாய் செயலாளர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பிரிவு IAS அதிகாரியாக செயல்பட்டவர். ஸோ இதோட டிசம்பர் 10க்கான நடப்பு நிகழ்வுகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட PDF பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்திருக்கு. இதோட டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஸோ எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எழுதி பாருங்க. தேங்க்யூ.